உலகில் நீங்கள் எங்கிருந்தாலும் விஜய் டிவியின் யூடியூப் தளத்தை உடன் சப்ஸ்கிரைப் செய்து அதன் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கும் அதேவேளை மிக பிரம்மாண்டமான பரிசுகளை அள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, பரிசுகளை அள்ளுங்க. வெள்ளவத்தை GIT கல்வி நிறுவனம் 20 ஆண்டுகளாக தனது கல்வி பணியை சிறப்பாகவும் தனித்துவமாகவும் நடத்தி வருகின்றது. மாணவர்களுக்கான நல்லொழுக்கம், மாணவிகளுக்கான சிறந்த பாதுகாப்பு என பல சிறப்பம்சங்களுடன் வெள்ளவத்தை GIT கல்வி நிறுவனம் திகழ்கிறது. தரம் 1 முதல் உயர்தரம் வரையிலான மாணவர்களுக்கு அனுபவமும் திறமையுமிக்க ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகின்றது. விசேடமாக வரைதல், இசை, எலக்யூஷன், சிங்கள மொழி உட்பட பல பாடநெறிகள் இங்கு கற்பிக்கப்படுகின்றன. கல்வி நிலையில் பின்தங்கிய மாணவர்கள் தொடர்பில் அதிகூடிய கவனம் செலுத்தி ஏனைய மாணவர்களுடன் சமநிலைக்கு கொண்டு செல்லும் பணியை GIT கல்வி நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. 2021 ஆண்டிற்கான விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. மேலதிக விவரங்களுக்கு 071777432 07687708881. இந்த செடி, அதாவது இந்த குறிஞ்சி பூச்செடி ஏறக்குறைய 1 மீட்டர் உயரம் இருக்கும். இந்த செடியை நாங்க நட்டம் என்றால், இந்த செடி எங்கே இருக்கும் என்றால், இதுதான் செடி என்று நிலம் என்று சொன்னால், இந்த செடி ஏறக்குறைய 1 மீட்டர் உயரம் வரை இருக்கும். 1 மீட்டர் உயரம் வரை இருக்கும். பாருங்க, செடி ஏறக்குறைய 1 மீட்டர் உயரம் இருக்கும். இதன் தண்டு வந்து சிவப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சிவப்பா இருக்கு, தண்டு வந்து சிவப்பாக இருக்கும். இந்த குறிஞ்சி பூண்ட தண்டு சிவப்பு நிறமாக இருக்கும். ஓகே, ரைட். குறிப்பிடுவது இதன் கணுக்கள், இந்த காம்புகளுடைய கணுக்கள் உங்களுக்கு தெரியும். காம்புகளுடைய கணுக்கள் கவனிங்க, இந்த கணுக்கள் என்ன கலர்? காம்புகளின் கணுக்கள் கருப்பாக இருக்கும். மதுரை காஞ்சி என்பது ஒரு நூலுடைய பேர். அதாவது உங்களுக்கு தெரியும், மதுரை காஞ்சி என்பது ஒரு நூலுடைய பேர். அந்த மதுரை காஞ்சி என்ன சொல்லுது என்று சொன்னால், மதுரை காஞ்சியில குறிப்பிடப்படுகின்ற கருங்காட் குறிஞ்சி என்று சொல்லப்படுகிற குறிஞ்சி மலர் இதுதான். இந்த கருங்காட்கஞ்சி, இதனுடைய காம்புகள் கணுக்கள் கருப்பாக இருக்கும். மதுரை காஞ்சி என்ற புத்தகம், நூல், மதுரை காஞ்சி, நெடுநெல் வாடை என்று சொல்லப்படுகின்ற இந்த நூல்கள் எல்லாம் அந்த நூலில் இருக்கிற கருங்காட் குறிஞ்சி என்று குறிப்பிடுவது இந்த தாவரத்தை தான். இது பூக்கும் காலத்தில், நாங்கள் மலையை எடுத்தோம்டா, ஒரு மலையை அப்படியே எடுத்தோம்டா, இது பூக்கும் காலத்துல எல்லா பூக்களும் பூத்து 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 எப்படி இருக்கும் என்றால், இப்படியே பூத்து 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 நீல நிற பூக்கள், இப்படியே பூத்து பூத்து நீல நிற பூக்களா இருக்கும். மலையெல்லாம் பார்த்தா நீல நிற பூக்களாக இருக்கும், எல்லாம் நீல நிற பூக்கள். அப்ப இது பூக்கும் காலத்தில் இந்த மலைச்சரிவே நீலமாக காணப்படும். பார்த்தா எல்லா இடமும் ப்ளூ கலராகவே இருக்கு. ப்ளூ கலரா ஒரு ஆள் வந்து நின்று பார்த்தா எல்லாம் அப்படி நீலமாக இருக்கு. இந்த மலரால் தான் கிரியண்டா மலை பிள்ளைகள் கவனிச்சுக்கணும், கிரியண்டா மலை. அதனால் தான் இந்த மலைக்கு பேர் நீலகிரி, நீல நிற மலை என்று அப்பெயர் வந்தது, நீலகிரி என்று பெயர் வந்தது என்று சிலர் கூறுகிறார்கள். என்றால் மலை முழுக்க நீளமாக, நீல நிற பெட்ஷீட் ஒன்றை போத்து விட்ட மாதிரி இருக்கு. அந்த நீளமெல்லாம் குறிஞ்சி மலர் பூக்கள், குறிஞ்சி பூக்கள் பூத்து அப்படியே நீளமாக இருக்கு. அப்ப கவனிங்க, குறிஞ்சி பூக்கள். அதனால்தான் அந்த மலைக்கு நீலகிரி மலை என்று அந்த பெயர் வந்தது என்று சிலர் கூறுகிறார்கள். இந்த வகை குறிஞ்சிப்பூ, இந்த நீல நிற குறிஞ்சிப்பூ 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, குறிஞ்சிப்பூ 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் அந்த மலை அப்படியே நீல நிறமாக மாறும். ஏனென்றால் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த குறிஞ்சிப்பூ மலரும். குறிஞ்சி மலர்ற காலத்துல இந்த பூக்கள்ல நிறைய தேன் கிடைக்கும். இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் பூக்கும். இந்த பூக்கள்ல தேனை குடிப்பதற்காக உங்களுக்கு தெரியணும், பார்த்துக்கொள்ளுங்கோ, வண்டுகள் அப்படியே பறந்து வரும். வண்டுகள் வருது, பறந்து வருகிறது. தேனீக்கள் அப்படி வருகிறது, தேனீக்களா. குறிஞ்சி மலரும் காலங்களில் அப்பூக்களில் நிறைய கிடைக்கும் தேனை நாடி இந்த மலை தேனீகள் அப்படி நிறைய வரும். பெற்றுமளவில் தோன்றி நிறைய மலை தேனீகள் தோன்றி வந்து இந்த குறிஞ்சியில தேனை எடுத்துக்கொண்டு போய் இப்படி மரம் கேட்டா மரத்துல தேனி கூட கட்டாது.
என்ன நடக்க போகுதுன்னா அப்படி மலை இடுக்குகள் தான் மலையின் இடுக்குகள். இந்த மலை இதை பெரிய மலையண்டா இந்த மலைக்கு இடுக்குகளுக்குள்ள போய் தேன் கூட்ட கட்டும். சரியோ? அப்பூக்களில் நிறைய தேனை நாடி மலை தேனீகள் பெருமளவில் தோன்றி இந்த பாறை இடுக்குகளுக்குள்ள போய் கூடுகளை கட்டி தேனை சேகரிக்கும். பெருமளவில் தேனை சேகரிக்கும். மற்ற எல்லா தேன்களையும் விட மரத்திலிருந்து கிடைக்கிற எல்லா தேன்களையும் மற்றெல்லா தேனிலும் இந்த மலைச்சாரல் மலை இடுக்குகளுக்குள்ள கட்டப்படுற இந்த தேனீக்களால் கட்டப்படுற தேன் தான் சிறந்ததாக போற்றப்படும். சிறந்தது பெஸ்ட் தேன் என்று சொல்லப்படும். சிறந்ததாக போற்றப்படும். இத்தகைய ஒவ்வொரு தனிப்பு உங்களுக்கு தெரியும், இந்த ஒவ்வொரு குறிஞ்சிப்பூவும் ஒவ்வொரு தனித்தனிப்பூ. இத்தகைய தனிப்பூ தேனை குறிஞ்சி நாட்டிலே ஆள்ற அரசனுடைய நட்புக்கு உவமையாக குறுந்தொகை என்ற நூல் சொல்லுகிறது. அப்ப இங்க 2 நூல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று குறுந்தொகை, மற்றது மதுரை காஞ்சி என்ற 2 நூல்கள் சொல்லப்படுகிறது. இப்ப மதுரை காஞ்சி என்ற நூலையும் இந்த தேனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, குறுந்தொகையிலையும் இந்த தேனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு சிறப்பு வாய்ந்தது இந்த கருங்காட்குறிஞ்சி மலர். திரும்பி சொல்றேன்டா, இது ஏறக்குறைய 1 மீட்டர் வரை வளரும். தண்டு சிவப்பா இருக்கும், காம்புண்ட கணுக்கள் கருப்பா இருக்கும். மதுரை காஞ்சி என்ற நூல்ல என்ன சொல்லிருக்கின்றால், கருங்காட்குறிஞ்சி என்று சொல்லப்படுவது இந்த குறிஞ்சி மலரைத்தான், இந்த தாவரத்தை தான். இது பூக்கும் காலங்கள்ல மலைச்சரிவு முழுவதுமே நீல நிற பூக்கள் பூத்திருக்கிறபடியால் கீழே நின்றோரால் பார்த்தா மலை முழுக்க நீளமாக இருக்கும். அந்த என்று என்ன நீளமாக காணப்படும். இந்த மலரால் தான் இந்த மலைக்கு நீலகிரி மலை என்று பெயர் வந்தது. என்ன பெயர் வந்தது? நீலகிரி மலை என்றே. கிரி என்றா மலை, நீலம் என்றா ப்ளூ கலர் மலை காணப்படுறபடியால் இதுக்கு நீலகிரி மலை என்று பெயர் வந்தது என்று சிலர் சொல்லுவார்கள். இந்த வகை குறிஞ்சி பூக்கள், இந்த வகை நீல நிறத்துல பூக்குற இந்த குறிஞ்சி பூக்கள் உங்களுக்கு தெரியணும், 12 ஆண்டுக்கு ஒரு முறைதான் இந்த பூ மலரும். குறிஞ்சி மலரும் காலங்கள்ல அந்த பூக்கள்ல நிறைய தேன் இருக்கும். அந்த தேனை, அந்த பூக்கள்ல கிடைக்கும் நிறைய தேனை மலையிலிருந்து வருகிற தேனீகள், மரத்திலிருந்து வர தேனி இல்லை, மலை இந்த இடுக்குகள்ல இருந்து வருகிற தேனீக்கள் வந்து இந்த தேனை எடுத்து கொண்டு போய் அங்க தேன் கூட்டுல கட்டும். இந்த தேன் ஏனைய எல்லா தேனையும் விட, மலை தேன் வந்து மரங்கள்ல இருந்து கிடைக்கிற தேனை விட, எல்லா தேனையும் விட இது சிறப்பானது, சுவையானது, பலவித நோய்களுக்கு மருந்தாக இருக்கக்கூடியது. இதை குடிச்சா பல பேருக்கு, அதாவது சாக கிடக்கிறாள் கூட எழும்பிடுவார். அந்த மாதிரி இந்த தேனில பெரிய அரிய மருத்துவ குணம் இருக்கிறது. மற்றெல்லா தேனிலும் சிறந்ததாக போற்றப்படும் இத்தகைய தனிப்பூ, ஒவ்வொரு தனிப்பூல இருந்து கிடைக்கிற தேனை குறிஞ்சி நாட்டு ஆண்கின்ற அரசனுடைய நட்புக்கு ஒப்புவமையாக குறுந்தொகை என்ற நூல் சொல்லுகிறது. அப்ப இந்த பந்திக்குள்ள வந்த 2 நூல்கள் என்று கேட்டால் மதுரை காஞ்சி, குறுந்தொகை 2 நூல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 நூல்லையும் இந்த குறிஞ்சி பூவினுடைய தேனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மறக்க வேண்டாம். ரைட், இப்போ நான் திரும்பி இருக்கா நான் சொன்ன விளங்கிட்டேன். இப்ப விளங்கிட்ட பிள்ளைகளுக்கு அடுத்த விஷயத்துக்கு போவோம். உங்களுக்கு தெரியணும், கருங்காட்குறிஞ்சி என்று சொன்னால் நாங்க உலக நேரம் பார்த்த நாங்கள் அந்த பூக்களுடைய இது, அதாவது உங்களுக்கு பாருங்க, பூக்களுடைய தண்டு சிவப்பா இருக்கும், அதனுடைய காம்பு கருப்பா இருக்கும். இல்ல பச்சையா இருக்கும். ஆனால் இங்கே பூக்கிற பூக்கள் உங்களுக்கு தெரிய வேணும், அவை நீளமாக இருக்கும். அவை நீல நிற பூக்களாக இருக்கும். குறிஞ்சி போட்டு கிருவோம். ரைட், நீல நிற பூக்களாக இருக்கும். அப்ப கருங்காட்குறிஞ்சி, கருங்காலண்டா கரிய இந்த கருப்பு நிறம், கருங்காட்குறிஞ்சி பூ கொண்டு, அந்த குறிஞ்சியில இருந்து பூக்கள் கொண்டு இதுல இருந்து பெருமளவு தேனை உருவாக்குகின்ற நாட்டில் இருக்கிற அந்த மன்னனோடு நட்பே கரிங்கால். அதாவது இந்த பூக்களுடைய காம்பு வந்து கருப்பாக இருக்கும். கருங்காட்குறிஞ்சி, கருமண்டா கருப்பு, காலண்டா காம்பு, குறிஞ்சி, இந்த குறிஞ்சி பூ கொண்டு, இந்த குறிஞ்சியில இருந்து வண்டுகள் வந்து உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய வண்டுகள், வண்டுகள்ல தேனீக்கள், பெரிய மலை தேனீகள் வந்து என்ன செய்யும் என்று சொன்னால் இந்த பூக்கள்ல இருந்து வந்து தேன் எடுக்கும். பெரும் தேன் இழைக்கும்
அப்படிப்பட்ட நாட்டை உடையவனோடு கொண்டிருக்கிற நட்பே என்று குறுந்தொகை சொல்லுகிறது. குறுந்தொகை இந்த பாடல் இடம்பெற்ற நூல் எதென்று கேட்டால் அதுக்கான விடை குறுந்தொகை. இயற்கை வரலாற்றாசிரியர், இயற்கையை பற்றி வரலாற்றை ஆய்கின்ற ஆசிரியர்கள், இயற்கை வரலாற்றாசிரியர்கள் தமிழ்நாட்டை எடுத்தமென்றால், இதுதான் தமிழ்நாடு என்று எடுத்தமென்றால், தமிழ்நாட்டின் மேல சொல்லுவோம் வடக்கு, கீழே சொல்லுவோம் தெற்கு, இந்தியாவில பக்கம் சொல்லுவோம் கிழக்கு, இந்தியாவில சொல்லுவோம் மேற்கு. இயற்கை வரலாற்றாசிரியர்கள் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த பக்கத்தில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை, அப்படியே நீட்டு மலை இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையில் பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்கே, இந்த பாலக்காட்டு கணவாய்க்கு கீழே தெற்கே உள்ள மலைகளை பழனி மலைத்தொடர், பழனி மலைத்தொடர் என்று சொல்லுகிறார்கள். பழனி மலைத்தொடர் என்றும், வடக்கே உள்ள மலைகளை, மேலே இருக்கிற இந்த பக்கத்தில் இருக்கிற மலைகளை, வடக்கு பக்கம் இருக்கிற மலைகளை, வடக்கே உள்ள மலைகளை நீலகிரி மலைத்தொடர் என்றும் சொல்லுகிறார்கள். நீலகிரி மலைத்தொடர் என்றும் தொடர் என்றும் குறிப்பிடுவார்கள். பழனி மலைத்தொடரில் உள்ள மூணார் அருகே, இந்த பழனி மலைத்தொடரில் இருக்கிற மூணார் என்ற பகுதியில, மலைத்தொடரில் மூணார் என்ற பகுதியில ஆனைமுடி என்ற சிகரத்தை சூழ்ந்துள்ள பகுதிகளில், மூணாறுல ஆனைமுடி என்ற சிகரத்தை சூழ்ந்த உள்ள பகுதிகளிலையும், இந்த நீலகிரி பகுதிகளிலையும் பெருமளவு குறிஞ்சி பூக்கள் வளர்கின்ற, குறிஞ்சி ஏராளமாக வளர்கிறது. நீலகிரி மலையிலையும் வளர்கிறது. இந்த பழனி மலைத்தொடரின் மூணா என்ற அருகே உள்ள ஆனைமுடி என்ற சிகரத்தை சூழ்ந்த உள்ள பகுதிகளிலையும் இங்கே என்ன வளர்கிறது என்று சொன்னால் குறிஞ்சி பூக்கள் மலர்கிறது என்று வாசித்தார். சரியோ? அப்ப குறிஞ்சி இந்தியாவில் எங்க வளருது என்று நாங்கள் பார்த்தாங்க. சரி, அடுத்து நாங்கள் பார்த்துட்டு கேள்வி செய்ய கதை பற்றி கொஞ்சம் மேலதியா பார்ப்போம். இப்ப மூடு பனி என்றால் கடற்கு, மூடு பனி பார்த்துருக்கிறதுல எல்லாரும்? யாராவது நூறலியாக போயிருக்கீங்களா? அப்ப நிறைய அப்படியே இருட்டும், பனி பெய்து விட்ட மாதிரி ரோட்டே தெரியாது. 12 மணிக்கு கார்ல என்ன செய்வார்கள், லைட் போட்டு கொண்டு போகும். மூடு பனி இருக்கு, நீங்க பாத்திருப்பீங்க. புதர் ரெண்டாவது ஒரு புதர், புற்சாதி, ஒரு வகை புல்சாதி, தூரன்னு சொல்றது. அது நாங்க சொன்னாங்க. அரிய வகை குறிஞ்சி என்றால் மிக அருமையாக கிடைக்கின்ற குறிஞ்சி என்று வருது. துறவி என்றால் சன்னியாசி. இப்போ ஃபாதர் கிறிஸ்டியன் ஃபாதர் ஒரு சன்னியாசி, ராமகிருஷ்ண மிஷன் சுவாமிகள் ஒரு சன்னியாசி, அவர்கள் எல்லாம் சன்னியாசி என்று சொல்வார்கள். திணை என்று சொன்னால் நீங்கள் அதன் நிலத்தை குறிக்கும். என்ன திணை? குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம் என்று சொல்லப்படுகின்ற நிலங்களை குறிக்கும். மக்களுடைய ஒழுக்கத்தையும் அது திணை என்று சொல்லும். ஒவ்வொரு மக்கத்திலேயும் ஒவ்வொரு பிரதேசத்தில் வாழ்ற மக்களுடைய ஒழுக்கம் அந்த நிலத்துக்கேற்ப வேறுபடும். உதாரணமாக பாருங்க, வயல் சார்ந்த மக்களுடைய ஒழுக்கம் விவசாயம் சம்பந்தமான ஒழுக்கமாக இருக்கும். வயல் சார்ந்த மருத நிலத்துல. திணை பாருங்க. அடுத்த மாதிரி முல்லை என்று சொன்னால் காடு சார்ந்த இடம். காடு சார்ந்த காட்டுல வாழ்ற மக்களுடைய ஒழுக்கம் வேறு விதமாக இருக்கும். அதனாலதான் திணை என்பது நிலத்தை குறிக்கும். 5 வகை நிலத்தை குறிக்கும். அந்த நிலத்தில் வாழ்ற மக்களுடைய ஒழுக்கத்தையும் குறிப்பதாகவும் இருக்கும். ரைட். இப்ப உங்களுக்கு இந்த பாடம் நாங்கள் இப்ப கனகாலமா படிச்சு இன்றைக்கு தான் ஒரு மாதிரி கடவுளங்களை இந்த பாடத்தை முடிக்கிறதுக்கு எங்களுக்கு கருணை செய்திருக்கிறான். இதுதான் மலைப்பிரதேசத்துல அப்படியே நீல பூக்கள் அப்படியே நிறைய பூத்திருக்கும். இப்ப கீழே நின்று பார்த்தோம் என்றால் அப்படியே நீல பூக்கள் இருக்கிறபடியா, நீலம், கிரி என்றா மலை, அதனால அந்த மலைக்கு பேர் நீலகிரி. நீல நிற பூக்கள் பூத்திருக்கிற மலை, அதனாலதான் மலைக்கு இன்னொரு சொல் கிரி, நீலகிரி மலை என்று அதுக்கு பேர் வைக்கிறார். இதுதான் அந்த ஒவ்வொரு தனிப்பு. இந்த பூக்கள்ல தான் தேன் இருக்கும். அப்ப பெரிய பெரிய மலை தேனிகள் இந்த பூக்கள்ல இருந்து தேனை எடுத்து கொண்டு போய் கற்பாறைக்குள்ள, பெரிய என்ன நடக்கும்னா கற்பாறைக்குள்ள, இதுதான் பெரிய கற்பாறை, இதுதான் ஒரு பாறை, இது அடுத்த பாறை, இன்னொரு மரப்பாறை, இப்படியோ இன்னொரு மரப்பாறை இருக்கும். இந்த கற்பாறைக்குள்ள கொண்டு போய் பெரிய தேன் கூட்டை கட்டும். மலை தேனிகள் இந்த கூட்டுக்குள்ள பெரிய தேன் கூடுகளை கட்டும். மலைப்பாறை இடுக்குகளுக்குள்ள மரத்துல கட்டுற தேனி இது சொல்றது மலை தேன் என்று சொல்றது. மலையிலிருந்து கிடைக்கிற தேன் மலை தேன். இது ஏனைய தேன்களை விட சிறப்பானது. இது மட்டும் ஒரு தனிப்பு.
இந்த பூக்கள்ல இருந்து மலை தேன் கொண்டு வந்து தேனீக்கள் கொண்டு வந்து இந்த மலை இடுக்களுக்குள்ள பெரிய அது போனால் பெரிய. அப்போ நீங்க தண்ணிய போய் சும்மா எந்த விதமான ஆயத்தம் இல்லாமல் போனா கொட்டிச்சண்டா நீங்க சுரண்டு செத்து போயிருங்க. அப்படிப்பட்ட மலைத்தேன், பெரிய பெரிய தேனீக்கள். அதனால உடம்புக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், மண்ணெண்ணெய் பூசிக்கொண்டு, எண்ணெய் பூசிக்கொண்டு, மெழுகு பூசிக்கொண்டு, சாக்கு கட்டி கொண்டு எல்லாம் போய்த்தான் அந்த தேன் எடுக்கிறது. சும்மா எடுக்கலாத அந்த தேன். நீங்க நினைக்காதுங்க போய் கடையில வாங்குற மாதிரி ஒரு பொத்தல் தேன் வாங்கிட்டு வரையில வாரி இந்த மலையிட்ட போய் நாங்கள் ஒரு பொத்தல் தேன் எடுத்து வரேன்னு போகலாம். அதுக்கு பெரிய கயிறெல்லாம் கட்டி அதுக்கு மிக கவனமாக போய் நெருப்பெல்லாம் பிடிச்சு ஏனைய தேனீக்களை கலைச்சு அந்த கூட்டை அப்படியே மெதுவாக நீங்க படங்கள்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. அப்படித்தான் இந்த தேன் எடுக்கிறது. இந்த தேன் வந்து குறிஞ்சிப்பூ. இந்த குறிஞ்சிப்பூ 12 வருஷத்துக்கு ஒருக்கா தான் பூக்கும். 12 வருஷத்துக்கு. அதாவது நீங்கள் பிறந்தால் பிறக்கேக்க அந்த பூ பூத்தால் பிறக்கேக்க அந்த பூ பூத்திருக்கா நீங்க திரும்பி எத்தனையாம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்க தான் திரும்ப அந்த பூ பூக்கும். திரும்ப நீங்கள் அட்வான்ஸுகள் படிச்சு முடிஞ்சு கேம்பஸ்ல இருக்க தான் அடுத்த முறை பூக்கும். ஒருக்கா 2 தடவை அப்படி 12 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இந்த பூக்கள் பூக்கும். பார்க்குற கஷ்டம். நீலப்பூக்கள் பூ கேட்க மலை வட்டிவா இருக்கு. நீல நிற பெட்ஷீட் உண்டு அப்படியே மலையில போத்து விட்ட மாதிரி இருக்கு. இதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி செய்திருக்கிறார் என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். சொல்ற விளங்கிட்டு நினைக்கிறேன். பிள்ளைகளுக்கு விளங்குதோ? நாங்க படித்த ஞாபகம் வருதோ? கருங்காட்குறிஞ்சி 14ஆம் பக்கத்தை நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். 14ஆம் பாடத்தை ஒருக்கா பார்ப்போம். சரியா? ரைட். இப்ப 14ஆம் பாடத்துல என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். முதலாவது குறிஞ்சில என்ன கேள்வி கேட்போம்? கட்டுரை ஆசிரியர் ஒவ்வொரு வருடப்பிறப்பையும் எவ்வாறு கழிப்பதாக கூறுகிறார்? எவ்வாறு கழிப்பதாக கூறுகிறார்? எங்க கழிக்க போறேன்? ஒவ்வொரு வருஷப்பிறப்பு எங்க கழிப்பாரா? காட்டில் கழிப்பதாக கூறுகிறார். காட்டில தான் கழிப்பார்கள். காட்டில் கழிப்பதாக கூறுகிறார். 2வது காட்டில தான் ஒவ்வொரு வருஷப்பிறப்பையும் கழிப்பார். 2வது கேள்வி, ஒற்றையடி பாதையில சென்ற போது, இவர்கள் ஒற்றையடி பாதையில போனார்கள். அண்டை கொண்டு இரவு கொண்டே விட்டு வச்சுட்டு விடி எழும்பி ஒற்றையடி பாதையில இவர்கள் சென்ற போது, ஒற்றையடி பாதையில் சென்ற போது கட்டுரை ஆசிரியர் கண்ட காட்சி யாது? அவை நீல நிற போர்வையால் போர்த்தியது போல் தோன்றியது. இப்படிதான் கண்ட காட்சி. அப்ப அவர் சொன்ன மாதிரி சுற்றிலும் மூடுபனி, உங்களுக்கு தெரியணும் விடை, சுற்றிலும் மூடுபனி கவிந்திருந்தது, மூடியிருந்தது, கவிந்திருந்தது, ஃபுல் ஸ்டாப், கவிந்திருந்தது. அப்புறம் அங்க கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க. சுற்றிலும் மூடு பனி இருக்கு, எல்லாம் இடத்துலயும் பனி, சும்மா வெள்ளை என்ன பஞ்சு மாதிரி இருக்கு பனி. கொஞ்ச தூரம் போனோன்னா டக்கண்டு இந்த பனி என்ன செய்துச்சென்றால் திரையொன்றை தூக்கினாற் போல, ஒரு திரையொன்றை தூக்கினாற் போல, திரை உங்களுக்கு தெரியும், நாடகம் பார்க்க போறோம், மேடை ஒன்றுல திரை ஒன்று இருக்கு, திரை ஒன்றை டக்குன்னு தூக்கினா அப்படி இருக்குமோ, திரையொன்றை தூக்கினாற் போல, திரையொன்றை தூக்கினாற் போல மூடுபனி விலகியது. மூடுபனி விலகியது. ஓகே, விலகிட்டு. மூடுபனி விலகியது. எங்கு நோக்கிலும், எங்க பார்த்தாலும், எங்கு நோக்கினும் என்ன சொன்னா, இப்ப எங்க பார்த்தாலும் என்ன இருந்துச்சென்றால், எங்கு நோக்கிலும் நீல நிறப்பூக்கள். எங்க நோக்கினும் நீல நிறப்பூக்கள். எங்கு நோக்கினும் நீல நிறப்பூக்கள். எங்க பார்த்தாலும் நீல நிறப்பூக்கள். கண்ணு கட்டிய தூரம் வரை, கண்ணு கட்டிய தூரம் வரை, கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை, கண்ணு கட்டிய தூரம் வரை உங்களுக்கு தெரியும் மலை அடுக்குகள், மலை அடுக்குகள் நீல நிறப்போர்வையால், நீல நிறப்போர்வையால்
போர்த்தியது போல் தோன்றியது. போர்த்தியது போல் தோன்றியது. அப்ப பாருங்க, அப்ப கேள்விதான். ஒற்றையடி பாதையில் சென்ற போது கட்டுரை ஆசிரியர் கண்ட காட்சியாதண்டா, சுற்றிலும் மூடு பனி சூடி இருந்துச்சு. கொஞ்ச தூரம் போனோம்னா ஒரு ஸ்கிரீன் மேடை, நாங்க நாடகம் பார்க்க போன ஸ்கிரீன் அப்படி டக்குன்னு திரிய தூக்கி விட்ட மாதிரி மூடு பனி விலகியது. எங்கு நோக்கிலும் நீல நிறப்பூக்கள், எங்க பார்த்தாலும் நீல நிறப்பூக்கள், கண்ணு கட்டிய தூரம் வரை மலை அடுக்குகள் நீல நிற போர்வையால் போர்த்தியது போல் தோன்றியது. மூன்றாவது கேள்வி, குறிஞ்சிப்பூ பற்றி ஆராய்ச்சியில் ஈடுபட்டவர்கள் யார்? இந்த பாடத்துல யாவர்? குறிஞ்சி மலரை பற்றி ரிசர்ச் செய்தவர்கள் யாவர்? அதுக்கான விடையை நீங்க பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். 2 பேர்ட்ட பேர் சொல்றேன். ராபர்ட் ஒயிட், என்ன ராபர்ட், மற்றது பெடோம், மற்றது கேம்பிள், மற்ற மரியம் மாத்துலா, பின்னுக்கெல்லாம் வருதானே, என்ன அப்படித்தானே? ராபர்ட் ஒயிட், பெடோம், கேம்பிள், மிரியம் மாத்துலா. மிரியம் மாத்துலா. ரைட். 4ஆம் கேள்விக்கு வருவோம். 4ஆம் கேள்வியை பார்ப்போம். மிரியம் மாத்துலா 4ஆம் கேள்வியை பார்த்தீர்கள். இந்த பாடத்தை பற்றி நாங்கள் சொல்றேன். குறிஞ்சி நாடனின் நட்புக்கு ஒப்புமையாக குறிப்பிடப்படுவது எது? குறிஞ்சி நாடனின் நட்புக்கு ஒப்புமையாக குறிஞ்சி நாடனின் நட்புக்கு ஒப்புமையாக குறிப்பிடப்படுவது எது? எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா பூக்குற கருங்காட் குறிஞ்சி? 12 ஆண்டுக்கு. அப்ப அது விடையதான். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலருகின்ற விட 12 ஆண்டுக்கு 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலருகின்ற அருமையா கிடைக்கக்கூடிய, அருமையா கஷ்டம் கிடைக்கிறது, அருமையான கருங்காட்குறிஞ்சியின் சிறந்த தேனுக்கு ஒப்பிடப்படுகிறது. அப்ப கவனிங்கோ, குறிஞ்சி நாடனின் நட்பு ஒப்புவமையா குறிப்பிடப்படுவதுண்டா அவ்வளவு அருமையான நட்பு. எப்படி அருமையான நட்புண்டா, 12 ஆண்டுக்கு ஒரு முறைதான் மலருகின்ற இந்த அருமையான கருங்காட்குறிஞ்சியினுடைய சிறந்த தேனுக்கு ஒப்பிடப்படுகிறது. ரைட். அடுத்து இந்த 4 நூல்களும் மறக்கக்கூடாது. ஆகவே குறிஞ்சி மலர் செடி பற்றிய குறிப்பு புறநானூறுல சொல்லப்பட்டிருக்கிறது, குறுந்தொகையில சொல்லப்பட்டிருக்கிறது, மதுரை காஞ்சியில சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட். இப்ப உங்களுக்கு சின்ன பிள்ளை மாதிரி கொஞ்சம் பபா கேள்வியை கொஞ்சம் தர போறேன். பொருத்தமான விடையை தெரிவு செய்து இடைவெளியை நிரப்பச் சொல்லி. இடைவெளி நிரப்புக. முதலாவது கேள்வி, இடைவெளி நிரப்புகள்ல முதலாவது கேள்வி. டேஷ் பிரக்கெட்டுக்க மஞ்சள், கருநீலம், பிரக்கெட் முடிச்சிட்டு நிறமான அரிய வகை குறிஞ்சி பூக்கள் உள்ளன. அரிய வகை குறிஞ்சி பூக்கள் உள்ளன.
என்ன விட வேற இது சொல்லுங்க பட்டிக்கார பிள்ளைகள். கருநீலம். கருநீலம். வெரி குட். கருநீலம். இதுக்கு நான் அண்டர்லைன் பண்றேன். அப்ப நாங்க எழுதி விட்டா சரி. நீங்கள் இனி நான் சொல்ல மாட்டேன் இல்லையா? 2வது கேள்விக்கு வரும். கருங்காட்குறிஞ்சி கமா இல்லாட்டி நீலக்குறிஞ்சி பிரகட்ட முடிச்சிட்டு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும். இது என்ன விட வரும்? ரைட், ஓகே, கருங்காட்குறிஞ்சி. வெரி குட், வெரி குட். கருங்காட்குறிஞ்சி என்பது சரியான விடை. அப்ப நீங்க அந்த விடையை பார்த்துக் கொள்ளுங்க. ரைட், இனி 3வது கேள்விக்கு வருவோம். 3வது கேள்வி கேம்பிள் டேஷ். கேம்பிள் என்பது வந்து தாவர இந்தியாவுடைய தாவர அது கேம்பிள் டேஷ் பண்ணி போட்டு 46 இலக்கத்தில் எழுதுறேன்னா 46 எழுத்தில் எழுதணும். 46 அல்லது 64. இது எந்த விட வரும்னு சொல்லுங்க. 46 வகை 46 வகை 46 64 வகை குறிஞ்சி செடிகள் உள்ளதாக கூறுகிறார். குறிஞ்சி செடி உள்ளதாக கூறுகின்றார். 4வது கேள்விக்கு வரும். 4வது கேள்வி சங்க இலக்கியமான என்ன விட இருக்கு? குட் 46. சங்க இலக்கியமான, நான் இங்க விட சொன்னேன்னா எல்லாருக்கும் தெரியும் தானே என்று நான் மாத்த இலக்கியமான சங்க இலக்கியமான ஒரு டேஷ் அகநானூறு அல்லது கலித்தொகை. சங்க இலக்கியமான அகநானூறு அல்லது கலித்தொகை பிரகட்ட முடிச்சிட்டு குறிஞ்சி மலர் பற்றி கூறுகிறது. குறிஞ்சி மலர் பற்றி கூறுகிறது. அகநானூறு. வெரி குட், வெரி குட், வெரி குட். கெட்டிக்காரங்க. ரைட். இனி 5வது கேள்விக்கு வருவோம். 5வது கேள்வி சங்க இலக்கியமான டேஷ் கலித்தொகை மதுரை காஞ்சி. பிரேக்கட்டை முடிச்சிட்டு கருங்காட்குறிஞ்சி பற்றி கூறுகிறது. மதுரை காஞ்சி. வெரி குட். இப்ப 1வது கேள்வி நாங்கள் இந்த 4ஆம் கேள்வியும் 5ஆம் கேள்வியும் திருப்பி பாருங்க. கருங்காட்குறிஞ்சி பற்றி குறிப்பிடுகிறது. இப்ப எல்லாரும் கவனிச்சு கொள்ளணும். பற்றி குறிப்பிடுகிறது. இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சங்க இலக்கியமான குறிஞ்சி மலர் பற்றி சொல்வது அகநானூறு. கருங்காட்குறிஞ்சி பற்றி சொல்வது சும்மா குறிஞ்சி மலர் பற்றி அகநானூறு. ஆனா அதுல கருங்காட்குறிஞ்சியை பற்றி சொல்வது எது பிள்ளைகள்? எது? மதுரை காஞ்சி. அதை மறக்க கூடாது. குறிஞ்சி மலரை பற்றி சொல்லுது, அது சொல்லுது அகநானூறு சொல்லுது. ஆனா அதுல கருங்காட்குறிஞ்சியை பற்றி சொல்வது மதுரை காஞ்சி. 6ஆம் கேள்வி சங்க இலக்கியத்தில். அடுத்த கேள்வி சங்க இலக்கியத்தில் நில அமைப்பு டேஷ்
நான் இலக்கத்தில் எழுதுகிறேன் 5,7 திணைகளாக வகுக்கப்பட்டுள்ளது. 5 சார். எஸ், திணைகளாக வகுக்கப்பட்டு எத்தனை நில அமைப்பாக வகுக்கப்பட்டுள்ளது? 5. எஸ், குட், கட்டிக்கார். 5 என்ன 5 தெரியுமா? மருதம், குறிஞ்சி, நெல், குறிஞ்சி, குறிஞ்சினல், மருதம், காலை, சரியா? ரைட், குட். குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம், பாலை. நெய்தல், பாலை. பாலை, வெரி குட். மறக்கக்கூடா பிள்ளைகளா, கட்டிக்கார பிள்ளைகள் மறக்கக்கூடாது. மறக்க மாட்டேன்னு தெரியும் என்றால் நான் சொல்றேன். 7வது கேள்விக்கு வருவோம். 7வது கேள்விக்கு வருவோம். 7வது கேள்வி, நீலக்குறிஞ்சி மிகுதியாக காணப்படுவதால் நீலக்குறிஞ்சி மிகுதியாக காணப்படுவதால் நீலக்குறிஞ்சி மிகுதியாக காணப்படுவதால் டேஷ் பிரக்கெட்டுக்க நீலகிரி, கோத்தாகிரி, கோத்தா ராஜபக்ச, கோத்தாகிரி என்னும் பெயர் மலைக்கு வந்தது. Yes. நீலகிரி சார். என்னும் பெயர் மலைக்கு வந்தது. நீல நிற பூக்கள் காணப்படுறதால் இந்த மலை நீல நிறமாக காணப்பட்டதால் நீலகிரி என்று பெயர் வந்தது. ரைட். நீ 8வது கேள்விக்கு வருவோம். பழனி மலைத்தொடரில் டேஷ், மூணார், ஆனைமுடி மலைத்தொடரில் பழனி மலைத்தொடரில் மூணார், ஆனைமுடி என்ற சிகரத்தை சூழ்ந்த இடங்களில் குறிஞ்சி, ஆனைமுடி. எஸ், ஆனைமுடி சரியா? வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆனைமுடி என குறிஞ்சி மிகுதியாக காணப்படுகிறது, மிகுதியாக உள்ளது. குறிஞ்சி மிகுதியாக உள்ளது. அப்ப கவனிங்க, பழனி மலைத்தொடர்ல மூணார் என்ற பகுதியும் ஆனைமுடியும் இந்த சிகரத்துல அதிகமா இருக்குன்னு சொன்னால் அதுக்கான விடை ஆனைமுடி. ஆனைமுடி கடிகாரங்கள். ரைட். நீ 9வது கேள்விக்கு வருவோம். 9வது கேள்வி, பாண்டிச்சேரி டேஷ், சலீம் அலி, அடுத்தது மூணார். சுற்றுச்சூழல் நிறுவனம் குறிஞ்சி மலர் பற்றிய ஆய்வினை நடத்தி வருகிறது. ரிசர்ச். சலீம் அலி. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆய்வினை நடாத்தி வருகின்றது. யார்? சலீம் அலி என்ற சுற்றுச்சூழல் நிறுவனம் தான் ஆய்வு நடத்தி. சொல்லுங்க. 10வது, செம்பகனூர் டேஷ், கத்தோலிக்க துறவிகள், பௌத்த துறவிகள் குறிஞ்சி மலர்வதை எழுதுங்க. குறிஞ்சி மலர்வதை பற்றி, குறிஞ்சி மலர் பூக்கிறதை பற்றி பதிவு செய்தனர். இதை நீங்க பார்த்தீங்கன்னா யார் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்கடா, பூக்கள் இப்ப பூக்கும் 12 வருடத்துக்கு ஒருக்கா பூக்கும் என்று இந்த செம்பகனூர் கத்தோலிக்க துறவிகள் சொல்லாட்டி எங்களுக்கு தெரியாது. நாங்க நினைச்சோம் அது பூக்கும். அடுத்து அந்த குறிச்சு வச்சிருக்கிற டைரியில இத்தனாவது தேதி குறிச்சு பூத்து 12 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொருக்கா திரும்பி பூத்தது அந்த டைரியில குறிச்சு வச்சபடியத்தான் எங்களுக்கு தெரிகிறது. ரைட், ஓகே. அப்ப உங்களுக்கு இந்த பாடத்தை பற்றி ஒரு பெரிய விளக்கம் ஒன்று வந்துட்டா இல்லையா? இந்த கேள்வி 10 கேள்வி செய்த உடனே மீண்டும் நாங்கள் அடுத்த வகுப்பில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை இந்த விசேட வகுப்பில் கலந்து கொண்டவர்களுக்கு நன்றி கூறி
விடைபெறுகிறோம். நன்றி, Thank you, வணக்கம். sir. Bye, sir. உலகில் நீங்கள் எங்கிருந்தாலும் விஜய் டிவியின் யூடியூப் தளத்தை உடன் சப்ஸ்கிரைப் செய்து அதன் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கும் அதேவேளை மிக பிரம்மாண்டமான பரிசுகளை அள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, பரிசுகளை அள்ளுங்க.